ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டவர் மானுவாவோட எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஃபைனலாக அந்த இடத்துக்கு வரான். அங்கே ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கிம்மோட கதையை எப்படியாச்சும் முடிக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கானே. ஏன்னா இந்த கில்டு இம்பீரியல் கில்டோட லீடரு, அவங்க தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமானவங்களாம். அவங்கள எல்லாருக்குமே இம்பீரியல் டிராகன் அப்படின்னு தெரியும். உள்ள போனவனே ஒரு லேடி இருப்பாளா, ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா கில்டு லீடரை பத்தி அவளுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலே அவன் யோசிக்கிறான். இருந்தாலும் அவங்க தலை குனிஞ்சு, நான் தான் கொரியன் கில்டோட பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு அவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறான். இருக்கட்டும், இந்த மாதிரி நீ எதுக்காக வந்திருக்க, யாரை கொல்லணும், வெறும் பேரை ஒடி சொல்லு. அங்க இதை கேட்கும் போது மனசுலயே அவன் யோசிக்கிறான், என்ன இது எனக்கு எதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நீ நம்ம கிம்மோட பேரை சொல்லனா அவ்வளவுதான், வெறும் கையோட போற மாதிரி இருக்கும். அங்க போனாலும் அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதனால நான் வெறும் கையோட போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பர்சனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவன் கொரியாவோட ஹண்டர் தான். அவன் இப்பதான் ரீசெண்டா காடஸ் ஆஃப் கியர்ஸ் அவங்களையே தோக்கச்சான். அந்த பர்சனை தான் நீங்க கொல்லணும். அவனோட பேரு கிம். நீங்க எப்படியாச்சும் கிம்ம கொண்டுட்டா நான் 80 ட்ரில்லியன் வான் தரேன். அது போக கொரியாவோட 20% டஞ்சனை உங்களுக்கு தரேன். ஸோ கிம்ம உங்களால கொல்ல முடியும்ல. அங்க இதை கேட்டவுடனே அங்க அப்படியே எழுதுங்கன்னே அவங்க சொல்றாங்க. அப்பனா நீ என்ன சொல்ல வர, அதாவது என்னோட கையாலேயே என்னோட ஓன் மாஸ்டரை நான் கொல்லணும் அப்படின்னு நீ சொன்ன. அந்த இடத்துல பயங்கரமா ஆராஸ் அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது. உங்க ஊக்கு எதுவுமே புரியல. ஆமா, இங்க என்ன ஆயின்னு இருக்கு, எதுக்காக இவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா நான் இங்க வந்ததே இவங்க மூலமா கிம்ம எப்படியாச்சும் கொல்லணும் தானே. ஆனா எனக்கு சுத்தமா ஒரு விஷயம் புரியல. என்னன்னா கிம்மோட பேரை சொல்லும் போது எதுக்காக இவங்க இப்படி சொல்லணும், அதாவது என்னோட மாஸ்டர்னு இந்த டிசிப்ளும் அப்படியே வருவாளா. அதனால அவன் தடுக்கிறான். இருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் உங்க மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு சொல்லல, கிம்மு அவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதேதான் என்னோட மாஸ்டரை கொல்லணும்னு ஏன்கிட்டே நீ சொல்றியா. உங்க மாஸ்டரா, எனக்கு எதுவுமே புரியல. அதாவது நீங்க எப்போ கிம்ம மீட் பண்ணீங்க, வேற எங்க, அதே டவர்ல தான் அவனை மீட் பண்ணனே. இவங்க என்ன சொல்ல இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க இருக்குது சைனால இருக்கும் போது எதுக்காக இவங்க கொரியால சம்மன் ஆகணும். ஏன்னா உலகம் முழுக்க டோட்டலா 158 டவர் அப்பியர் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் போது கொரியால இப்போ அப்பியர் ஆச்சுன்னா கொரியாவோட ஆளுங்க தான் அதுக்குள்ள போவாங்க. ஆனா எனக்கு புரியாத விஷயம், இவங்க எப்படி கொரியாவோட டவருக்கு போனாங்க. ஆனா டிசைபிள் பொண்ணு அங்க கேக்குற மாதிரி இல்ல, அப்படியே நந்து வரா. ஆமா, நீ என்ன சொல்ல இருக்க, அதாவது எனக்கு புரியல. நீ என்னோட மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு சொல்றியா, இந்தா இப்படின்னு ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அங்க ஆளு எங்கேயோ பாந்து போய் விடுறான். எனக்கு புரியல எதுக்காக இப்படி நடக்கணும். எப்படி அந்த கிம் உங்களோட மாஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொன்னா எனக்கு தான் ஏதோ புரியல. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கற்பாம்பூச்சிக்கு எப்படி தைரியம் வந்துச்சு என்னோட மாஸ்டரையே கொல்லணும்னு. ஏன்னா ஏன் முன்னாடியே நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற. அப்படி இருக்கும் போது மாஸ்டரை கொலை பண்ணணும்னு ஏன் கிட்டே வந்து சொல்றியா. நீ இன்னமும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கல. அவங்க எப்படி என்னோட மாஸ்டர்னு நான் புரிய வைக்கிறேன். அதாவது நீ சொன்னல இங்க டோட்டலா 158 டவர் அப்பியர் ஆச்சுன்னு. அப்படி இருக்கும் போது யார் எங்க இருக்காங்களோ அங்கதான் அவங்க டெலிபோர்ட்டும் ஆவாங்க. ஆனா உனக்கு தெரியுமா, கரெக்டா இந்த டவல்லாம் அப்பியர் ஆகும் போது அதுக்கு காரணம் என்னோட அப்பா தான். அந்த டைம்ல எனக்கு கொரியாக்கு அவர் அமிச்சாரு. அந்த டைம்ல தான் நான் கொரியாவோட அந்த டவரை கிளியர் பண்ண கிம்மோட டிசைபிளாவும் நான் மாறினேன். இப்போ நான் கிம்ம எப்படி ஆசைப்பட்டாரோ அப்படிதான் என்னோட மொத்த அப்பியரன்ஸையும் நான் மாத்திருக்கேன். இப்போ என்னோட முடியும், இப்போ என்னோட கையளவு இருக்கு. அதே மாதிரி அவரோட மார்க்கு அதையும் என்னோட முதுகுல பச்சையா நான் குத்திருக்கேன். இது கூடவே என் பேரையும் நான் குத்திருக்கேன். ஆனா இதோ ஒண்ணு, இதுக்கு மேலேயும் நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீ பண்ண பாவங்களுக்காக நான் உன்னை மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்னு அந்த டிசேபிள் பொண்ணு அவ இப்படி சொல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஈவ நோக்கி வருது. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். நம்ம ஈவோட இடத்த அவன் அவனோட வீடு மாதிரி மாத்திட்டான். அங்க டிவிலாம் இருக்குமா, டிவியில் அங்கே ட்ராமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து போகுமா. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிம்முக்கிட்டேயும் கேட்குறான், கார்டியன் உன்னால பிளே ஸ்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு, அதை இங்கே கொண்டு வர முடியுமா. ரீசெண்டாக இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு விஷயத்த நான் டிவியில் பார்த்தேன். அதை வச்சு கேம்லாம் பிளே பண்ண முடியுமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை உன்னால வர வைக்க முடியுமா. என்னது, உன்னால அதை வர வைக்க முடியாதா. இல்லை, நான் இங்கே இருக்கிற சிஸ்டமோட மெயின்டெனன்ஸ் ஒண்டி தான். அப்படி இருக்கும் போது ஏன் கேட்ட அதுக்கான அத்தாரிட்டிலாம்
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி எப்படின்னு அவன் வர வைக்கிறான். அந்த இடத்துல ஈவுக்கா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் கார்டியன். ஏன் தெரியல, நான் ஈவன் மேரிடா கூட இல்லை. அப்படி இருக்கும் போதும் ஏதோ எனக்குன்னு ஒரு டாட்டரே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி ஆள் யோசிக்கும் போது அங்க ஈவோ சொல்றான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், அது தப்பா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அவ சொல்றான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு காட்டல. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ எல்லாருமே அங்க சாப்பிடும் போது நம்மளால அப்படியே யோசிச்சுன்னு இருப்பான். அங்க என்ன யோசிக்கிறான் இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்களே. அங்க ஈவ் சொல்றான், கார்டியன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா 9th ஃப்ளோர்ல ஏதோ ஒரு கார்டியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான், அது கரெக்டா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி இதை எப்படி நீ ப்ரிடிக்ட் பண்ண, அதை உன்னால சொல்ல முடியுமா? அதுவா என்னன்னா, இப்ப டோட்டலா 3 கிரிவேசஸ் அது அப்பியர் ஆச்சு. நார்மலா இந்த கிரிவேசஸ் அந்த பள்ளம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பள்ளம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனா அப்படி இருக்கும் போது நீ நல்லா பார்த்தன்னு வச்சுக்கிய, இப்போ ரீசெண்டா வந்த கிரிவேசஸ் அது மறையவே இல்லை. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எப்ப வேணாலும் அந்த கிளைமஸ் அவங்க வர வாய்ப்பு இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்காரனும் கேக்குறான், ஓய் கிம்மு, என்ன எப்போ நீ ஜெர்மனிக்கு போகலான்னு இருக்க? நான் 3 நாளைக்கு அப்புறமா போகலான்னு இருக்கேன். அவன் அப்படியே அவனையும் கொண்டு போக சொல்றான். ஏன்னா அங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கான். அங்க மத்தவங்களும் அதே மாதிரி தான், நம்ம லீ யுவாங்கு எல்லாருமே சொல்றாங்க நாங்களும் வரோம், ஏன்னா அது ஒரு டூர் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆனா என்ன நீங்க டூர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும்ல ஜெர்மன்ல என்னோட சண்டை எந்த அளவுக்கு பயங்கர இன்டென்ஸா போச்சுன்னு. அப்படி இருக்கும் போது அந்த இடமே ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்கும். அப்போ நீங்க போகணும் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்களா? இல்ல ப்ராபப்ளி நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஜெர்மன்ல ரொம்ப திறமையான மேஜ் ஹண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களால எதையும் சீக்கிரமாவே சரி பண்ண முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் அங்க இந்த மாதிரி ஒரு பேரழிவு ஏற்பட்டும் அந்த இடம் ஒரு வேஸ்ட்லேண்டா மாறாம இருக்கு. இப்போதைக்கு நிறைய விஷயத்த அவங்க சரி பண்ணியிருப்பாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா ஜெர்மனியும் தாண்டி ஏகப்பட்ட இடம்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போகாம எதுக்காக நம்ம ஜெர்மனிக்கே டூர் போகணும்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நீ ஜெர்மன்ல அவார்டு வாங்க போறல, அதுக்கு அத்தனாலேயே ஒரு ஆக்ஷன் இருக்கு, அதுக்காக தான் நாங்க அங்க வரதே. உடனே நம்ம ஹிவாங் சொல்றான், நான் அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜெர்மனில இந்த டைம்ல ஒரு ஆக்ஷன் நடக்கணும், ஆனா நடக்காம போயிடுச்சு. அதுக்கு காரணமும் அந்த கிரிவேசஸ் தான். ஆனா அது இப்போ வந்தனால இன்னமும் கொஞ்ச நாள்ல அந்த ஆக்ஷன் திரும்பவும் நடக்க போகுது. அதுக்காக தான் நாங்க அங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதுவே நாங்களா போனா ரொம்ப டைம் ஆகும். நீ அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளை தானே பயன்படுத்த போற. அப்படி இருக்கும் போது இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும், ஃப்ளைட்டே தேவையில்ல, சீக்கிரமா அங்க போயிட்டு சீக்கிரமா இந்த இடத்துக்கும் வர முடியும். அப்படியா? அப்பனா கண்டிப்பா நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன், நம்ம எல்லாருமே அங்க போகலாம் இப்படின்னு நம்ம கிம்மோ அங்க ஒத்துக்கிறான். ஆனா கிம்மோட டவுட் முழுக்க இப்போ அந்த கிரிவேசஸ் அது மேலதான் இருக்கு. ஏன்னா சொல்லியிருப்பா, ஈவோட ப்ரொடக்ஷன் படி பார்த்தா இன்னமும் 9th ஃப்ளோர்ல 2 கிளைமஸ் இருக்காங்க. அதை பத்தி தான் ஆளு இன்னமும் யோசனை இருக்கான். ஏன்னா அதை பத்தின சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா அது வெறும் ஒரு ப்ரெடிக்ஷன் ஒண்டி தான். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த 2 பேருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. நான் அவங்க 2 பேருமே லோ டியர் தான். ஆனா இதுவே ஹையர் டியர்ல இருக்க ஒரு கிளைமர் வந்துட்டானா அவ்வளவுதான், நிலைமை இன்னமும் மோசமாயிடும். அதனால நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்கு. ஆமா ஏதாச்சும் சொன்னியா ப்ரிப்பேர் ஆகணும்னு? இல்ல அது ஒன்றும் இல்லை, நான் எனக்கே சும்மா சொல்லிக்கினேன். என்ன ஆச்சு இப்போலாம் நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட்ல இந்த மான்வா கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்றேங்க. அப்படி கண்டினியூ பண்ண வேணாம்னா நம்ம ஒரு புது மான்வா பார்த்துட்டு போயிடலாம். ஏதோ ஒன்று நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.